ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு தமிழில் சிலபஸ் வைஸ் எப்படி படிக்கிறது, எங்கெங்கே படிக்கிறது, எந்தெந்த புக்கில் என்னென்ன லெசன் கவர் ஆகுது எல்லாமே ஒரு வீடியோவாக நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க நீங்கள் பார்த்துக்கலாம். அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நம்ம சிலபஸ் வைஸ் இப்படி படித்தா இன்னும் ஈஸியாக நம்ம சிலபஸை கவர் பண்ணி முடிச்சிடலாம், தமிழை முடிச்சிடலாம், அட்லீஸ்ட் 100க்கு 95க்கு மேலே எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரும். அதன்படி அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நான் தமிழில் ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து தொகுத்து நான் உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அதன்படி இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதில் பொது தமிழ் பகுதி ஆல இலக்கணத்தில் ஃபஸ்ட்டு டாபிக், அதாவது பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். ஓகேங்களா? அதில் இப்போ 6ஆம் வகுப்பில் இருக்கிற மொத்தமாக இருக்கிற சொல்லும் பொருளும் நான் எடுத்து உங்களுக்கு நான் தொகுத்து கொடுத்துருக்கேன். இது உங்கள் ரிவிஷனுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் ஒரு வாட்டி காது கொடுத்து கேட்டிங்கன்னா போதும். இதிலேருந்து 6th ஸ்டாண்டர்டில் இருக்கிற சொல்லும் பொருளும் உங்களுக்கு படித்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய, விளைவு அப்படின்னா வளர்ச்சி, விளைவு அப்படின்னா வளர்ச்சி, சமூகம் அப்படின்னா மக்கள் குழு, அசதி அப்படின்னா சோர்வு, ஆழிப்பெருக்குனா கடல்கோள், ஆழினா கடல், பெருக்குனா கோள், அப்போ ஆழிப்பெருக்குனா கடல்கோள், ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி, ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி. அப்போ எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஊழியம் செஞ்சீங்க அப்படின்னா நீண்ட காலத்துக்கு நீங்கள் நல்லா இருக்கலாம். அந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஞாபகம் இல்லாத சொல்லும் பொருளை ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அடுத்து மேதினா உலகம், இது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்து உள்ள பூட்டு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை, இங்கே உள்ளன் வந்துருச்சு, இங்கே உள்ளன் வந்துருச்சு, அப்போ இது ஈஸியாக ஞாபகம் இருக்கும். அடுத்து திங்கள்னா நிலவு, கொங்குனா மகரந்தம், அலர்னா மலர்தல். ஓகேங்களா? அலர் மலர் ரைமிங் வந்துருச்சு, அப்போ அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அடுத்து திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம், பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில், மேரு அப்படின்னா இமயமலை, வேக வேகமாக இமயமலை மேலே ஏறு அப்படின்னு ஞாபகிச்சுக்கோங்க, மேரு ஏறு அப்படின்னு ஞாபகிச்சுக்கோங்க. அடுத்து நாமநீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல், அலி அப்படின்னா கருணை, காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல், மாடங்கள்னா மாளிகையின் அடுக்குகள், சித்தம் அப்படின்னா உள்ளம், சித்தம் அப்படின்னா உள்ளம், இயன்றவரைனா முடிந்தவரை, ஒருமித்து அப்படின்னா ஒன்றுபட்டு, ஔடதம் அப்படின்னா மருந்து, மாசர அப்படின்னா குற்றம் இல்லாமல், சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்தல், சீர்தூக்கி பார்க்கறது. ஓகேங்களா? தேசம் அப்படின்னா நாடு, அது எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்து தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி, மூத்தோர் அப்படின்னா பெரியோர், மேதைகள் அறிஞர்கள், மாற்றார் மற்றவர், நெறி வழி, நெறி தவறாமல் நடக்க வேண்டும்னு சொல்லுவாங்க, அதுதான் நெறினா வழி, வற்றாமல் அப்படின்னா குறையாமல், நன்றி அறிதல் அப்படின்னா பிறர் செய்த உதவியை மறவாமை, ஒப்புரவுனா எல்லோரையும் சமமாக பேணுதல், நட்டல்னா நட்பு கொள்ளுதல். ஓகேங்களா? அடுத்து நந்தவனம் பூஞ்சோலை, பார் உலகம், பண் இசை, இழைத்து பதித்து, மல்லெடுத்த வலிமை பெற்ற, சமர் போர். அடுத்து நல்கும் அப்படின்னா தரும், கழனி அப்படின்னா வயல், மரம் இந்தரா வந்திருக்கு அப்போது வீரம், எக்களிப்பு பெருமகிழ்ச்சி, களம் அப்படின்னா கப்பல், ஆழி அப்படின்னா கடல், கதிர்ச்சுடர் கதிரவனின் ஒளி, மின்னல் வரினா மின்னல் கோடு, அரிச்சுவடினா அகரவரிசை எழுத்துக்கள், மெய் அப்படின்னா உண்மை, தேசம் அப்படின்னா நாடு, ஆல்ரெடி மேலே பார்த்தோம். தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை, கூர் அப்படின்னா மிகுதி, செம்மையருக்கு சான்றோருக்கு, ஏவல் தொண்டு, பராபரமே மேலான பொருளை, கடவுளை சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்து பணி தொண்டு, எய்தும் கிடைக்கும், எல்லோரும் எல்லா மக்களும், அல்லாமல் அதை தவிர, சுயம் அப்படின்னா தனித்தன்மை, உள்ளீடுகள்னா உள்ளே இருப்பவை, அஞ்சினர் அப்படின்னா பயந்தனர், கருணை இரக்கம், வீழும் விழும், ஆகாது முடியாது, பார் உலகம், நீள்நிலம் பரந்த உலகம், முற்றும் முழுவதும், மாரி மழை, கும்பி வயிறு, பூதளம் பூமி. இதோட 6th ஸ்டாண்டர்டில் இருக்கிற மொத்தமான சொல்லும் பொருளும் முடிஞ்சிருச்சு. இதை ஒரு வாட்டி நீங்கள் காது கொடுத்து கேட்டாலே உங்களுக்கு ஃபுல்லாக ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இது உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக ஒரு விஷயத்தை எவ்வளோ ஈஸியாக படித்து முடிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் இது உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஸ்டே டியூன். தேங்க்யூ.